ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி 18வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோடில் ஜம்ஷித் ஆயிஷாவோட பிரதர்ன்ற மாதிரி ரஹீலா சொல்லிடுறா. இதை ஆலியா கேட்டதும் இந்த மேரேஜ் வேண்டாம் நிப்பாட்டிடலான்ற மாதிரி சொல்லிடுறா. ஆனால் ரஹீலா இருந்துக்கிட்டு வேணாம் நடக்கிறது நடக்கட்டும், இந்த மேரேஜ் கண்டிப்பாக நடக்கணும், இது நமக்கு கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இதை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிடுறா. ஜம்ஷித் அங்கிள் வீட்டை விட்டு ஓடி போய் மேரேஜ் பண்ணிக்க போகிறாரா, உனக்கு தெரியுமான்ற மாதிரி ஃபைஸா கேட்குறா ஆனிக்கிட்ட. மேரேஜ் பண்ணால் பண்ணட்டும், பண்ணதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தால் பாட்டி ஏற்றுக்குவாங்கன்ற மாதிரி ஆனி சொல்கிறா. அதுக்கு ஃபைஸா இருந்துக்கிட்டு அப்பா யாரையுமே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஏன் போகக்கூடாது, அட்லீஸ்ட் நம்மளாச்சும் மாமாவுக்கு சப்போர்ட் பண்ணோம்ல, நம்ம போய் தான் ஆகணுன்ற மாதிரி ஆனி சொல்கிறா. இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே ஃபாக்கிர் ஸ்கூலுக்கு ரெடியாகி வந்துடுறான். ஃபாக்கிர் இவ்வளோ சீக்கிரமாக ரெடியாகி வந்ததை பார்த்து ஆச்சரியமாக இருக்குது இவங்க ரெண்டு பேத்துக்கும். ஃபாக்கிரா இவ்வளோ சீக்கிரம் எந்திரிச்சு கிளம்பி வந்திருக்கிறதுன்ட்டு இவங்க ரெண்டு பேராலையும் நம்ப முடியல. ஆனி, நீ என்ன இன்னும் ரெடியாகாமல் இருக்க? நான் காரில் 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவேன், அதுக்குள்ளே வந்தால் கூட்டிகிட்டு போகிறேன், இல்லைனா நான் போயிட்டே இருப்பேன்ற மாதிரி ஃபாக்கிர் சொல்கிறான். ஆம்னா ஸ்கூலில் சொல்லி கொடுக்குறதுனால தான் ஃபாக்கிர் இவ்வளோ சீக்கிரமாக ரெடியாகி கிளம்புறான். ரயிலாக இருந்துட்டு நீ மட்டும் இந்த மேரேஜை பண்ணிக்கிட்டா என்னை யாரும் ஹபீப் வீட்டிலேருந்து வெளியே அனுப்ப முடியாது, உனக்கே தெரியும் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கோம்ட்டு. இந்த மேரேஜ் மட்டும் நடந்துட்டா போதும், நமக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நீ மேரேஜுக்கு முன்னாடி நான் தான் உன்னோட அக்கான்ட்டு யார்கிட்டையும் சொல்லிடாத. நீ மட்டும் உண்மையை சொல்லிட்டேன்னா கண்டிப்பாக அவங்க மேரேஜை நிப்பாட்டிடுவாங்க. நான் உன்னோட மேரேஜுக்கு வரமாட்டேன். யாராச்சும் என்னை பற்றி அக்கா வீட்டில் பிரச்சனை, அதனால தான் வர முடியலன்னு சொல்லிடு. உனக்கு எந்த அநியாயமும் நடக்க நான் விட்டுற மாட்டேன். நீ ஒன்று மட்டும் பண்ணு, ஜம்ஷத்தை உன்னோட கண்ட்ரோலில் வச்சுக்க, அது மட்டும் போதும், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி ரஹீலா சொல்கிறா. ஆலியாவும் எனக்கு எல்லாம் புரியுது, நான் அந்த மேரேஜுக்கு ஒத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறா. ஜம்ஷித் அவங்க அம்மா நல்லா தான் இருக்காங்க. ஆனால் ஜம்ஷித்தை பார்த்ததும் தலைவலிக்கிற மாதிரி ஆக்ஷன் போட்டுட்ருக்காங்க. ஏன்னா அப்போ தானே பையன் நம்ம சொல்கிறத கேட்பான்ட்டு. எனக்கு ரொம்ப தலைவலிக்குதுடா, பிபிலாம் ஏறி போச்சு, ஒரு நாள் டாக்டருக்கு கால் பண்ணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா நான் என்னம்மா பண்ணேன், ஆலியா ரொம்பவே நல்ல பொண்ணுமா, நீங்கள் அவளை ஒரு தடவை மீட் பண்ணுங்கம்மா, உங்களுக்கு அவளை ரொம்பவே பிடிக்குன்ற மாதிரி சொல்கிறான். அவங்க அம்மா மாறுறதாவே இல்லை. அந்த பொண்ணு வீட்டில் யாருமே இல்லைன்னு சொல்கிற, எதுக்குடா அந்த பொண்ணை உனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும், நான் உனக்கு நல்ல பொண்ணாக பார்க்குறேன், தயவு செஞ்சு இந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிக்காதன்ற மாதிரி சொல்கிறாங்க. யாரும் இல்லாமல் இருக்கிறதாமா ரொம்ப நல்லது, அப்போ தான் உங்கள் பேச்சை கேட்பா, நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பா. சப்போஸ் நம்ம வீட்டில் எது சண்டை வந்து திட்டோம் அப்படின்னா எங்கம்மா போவா, அவள் எங்கேயும் போக மாட்டா, இங்கே தான் இருப்பா, ஏன்னா யாருமே இல்லைல்ல அவளுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவங்க அம்மாவும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறாங்க. இவங்க அம்மா யோசிக்கிறத பார்த்தா மாறிடுவாங்கன்னு தோணுது, பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸ்கூலில் எக்ஸாம்லாம் முடிஞ்சது, பேப்பர் கொடுத்துட்ருக்காங்க. ஆனியோட ஃப்ரெண்டுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது, நல்ல மார்க் வருமோ வராதோ தெரிலன்ற மாதிரி புலம்பிட்டு இருக்கா. ஆனி இருந்துக்கிட்டு தைரியம் சொல்லிட்டு இருக்கா, கண்டிப்பாக நீயும் என்ன மாதிரி நல்ல மார்க் எடுப்ப, பயப்படாதுன்ற மாதிரி சொல்கிறா. கிளாஸில் எப்போவுமே ஆனி தான் ஃபஸ்ட் மார்க் எடுப்பா, அதனால தான் அவளுக்கு அவ்வளோ நம்பிக்கை. ஆனி ஃப்ரெண்டு இருந்துட்டு உனக்கு என்னப்பா, நீ எப்போவுமே ஏ கிரேட் தான் வாங்குவா, அதனால நீ இப்படி பேசிகிட்டு இருப்பன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு கூட ஆனி இருந்துக்கிட்டு ஆமாம்மா நான் உன்னோட அறிவாளின்ற மாதிரி தான் சொல்கிறா. மேம் வந்து எக்ஸாம் பேப்பரை கொடுக்குறாங்க, இந்த டைம் யார் திரும்ப ஃபஸ்ட் மார்க் வாங்கியிருப்பாங்கன்ற மாதிரி சொல்லும்போதே ஆனி நானாக தான் இருக்குன்ற மாதிரி ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறா. ஆனால் அங்கே தான் ட்விஸ்ட் இருக்குது. மார்க் நினச்சி பயந்துட்டு இருந்த பொண்ணு தான் ஃபஸ்ட் மார்க் வாங்கியிருக்கா. ஆனி சி கிரேட் தான் வாங்கியிருக்கா. ஆனியால் இதை நம்பவே முடியல. எப்போவுமே ஃபஸ்ட் மார்க் வாங்குற பொண்ணு இப்போ கம்மியாக மார்க் வாங்கினா எப்படி இருக்கும்? ஆனிக்கு அவ்வளவு கஷ்டமாக இருக்குது. இந்த பக்கம் ஆனி ரொம்ப வருத்தமாக இருக்கா, ஏன்னா கம்மியாக மார்க் வாங்கிட்டோன்றதுனால. ஆனால் ஃபாக்கிர் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கான், ஏன்னா அவன் இந்த டைம் பாஸ் ஆகிட்டான். நான் ஃபெயில் ஆகிடுவேன்னு தான் நினச்சேன், ஆனால் உன்னால தான் பாஸ் ஆனேன்ட்டு அம்னா கிட்ட சொல்லிட்டு இருக்கான். நீ எப்போவுமே என் கூட இருந்தால் நான் பாஸ் ஆகிடுவேன்ற மாதிரி ஃபாக்கிர் சொல்கிறான். இவங்களை அறியாமலேயே இவங்க ரெண்டு பேரும் கையை பிடிச்சி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் மேரேஜ் ஆகிடுச்சுல, அதனால கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனி ரொம்ப கோவமாக அழுதுகிட்டே தான் வீட்டுக்கு வரா. அவங்க அம்மா என்னாச்சுன்னு கேட்கறதுக்கு கூட எதுவுமே சொல்லாமல் ரூமுக்கு போயிடுறா. இவ அழுதுகிட்டே போகிறத பார்த்து அவங்க அம்மா கம்மன் இருப்பாங்களா, உடனே பின்னாடியே போயிட்டு ஏன் என்னாச்சுன்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனிக்கு அவங்க அம்மா மேலே தான் ரொம்ப கோவம். நீங்கள் மேரேஜ் பண்ணிக்க சொன்னீங்க, மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். ஆன்ட்டியெல்லாம் ஜுவல்ஸ் போட்டுக்க சொன்னாங்க, அதையும் போட்டுக்கிட்டேன். பாட்டி ஃபாக்கிருக்கு மரியாதை கொடுத்து பேச சொன்னாங்க, அதையும் நான் பண்ணினேன். வீட்டில் இருக்க எல்லாரும் சேர்ந்து புட்டிங் மேக் பண்ண சொன்னாங்க, அதையும் நான் பண்ணினேன். நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் நான் பண்ணினேன். மேரேஜுக்கு அப்புறம் உன்னோட படிப்புக்கு எந்த தடையும் வராது, உன்னை நாங்கள் படிக்க வைக்கிறோன்னு சொன்ன நீங்கள் என்னை படிக்க விட்டீங்களா, படிக்கிறதுக்கு டைம் கொடுத்தீங்களா? எனக்கு எப்போவும் நான் ஏ கிரேட் தானே வாங்குவேன், இந்த தடவை சி கிரேட் வாங்கியிருக்கேன், என் லைஃபே உங்களால் கெட்டு போச்சுன்ற மாதிரி அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் ஒரு நாள் மாறும், பொண்ணுங்களால எல்லா வேலையும் ஒன்றா பார்க்க முடியும், நீ நல்ல மார்க் இனிமேல் வாங்குவன்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லி பார்க்குறாங்க. ஆனியோட கோவம் கொஞ்சம் கூட குறையல, அவங்க அம்மா கிட்ட கூட அவள் பேச மாட்டேங்கிறா. ஃபாக்கிர் இந்த டைம் பாஸ் ஆகி நல்ல மார்க் வாங்கியிருக்கான்ட்டு அவங்க அம்மா அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. பாத்தியா, மேரேஜுக்கு அப்புறம் தான் இவன் நல்லா படிக்க ஆரம்பிச்சிருக்கான், நான் எடுத்த முடிவு கரெக்டு தானே, இது மாதிரியே இனிமேல் எல்லா விஷயத்துலையும் பொறுப்பாக இருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாரு. ஃபாக்கிர் இருந்துட்டு மேரேஜுக்கும் நான் எடுத்த மார்க்குக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, இது என்னோட ஹார்ட் ஒர்க் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனி சி கிரேட் வாங்கினதுனால அழுதுகிட்டு தான் உட்காந்துருக்கா. ஃபாக்கிர் அப்போ தான் ரூமுக்கு
வரான். என்ன அழுகிறியா சிரிக்கிறியான்ற மாதிரி கேட்குறான். நான் அழுகிறத பார்த்தா உனக்கு சிரிக்கிற மாதிரியா இருக்குது, உனக்கு என்ன காதில் எதுவும் பிரச்சனையான்ற மாதிரி கேட்குறான். சரி எதுக்கு அழுகிறன்ற மாதிரி கேட்குறான். உன்னால தான் நான் சி கிரேட் வாங்கிட்டேன்ற மாதிரி சொல்கிறா. இதை கேட்டதும் ஃபாக்கிருக்கு சிரிப்பு தான் வருது. ஆனால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்ற மாதிரி அவன் சொல்கிறான். நான் ஏ கிரேட் வாங்கிட்டேன், பாஸ் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனியால் நம்பவே முடியல. எனக்கும் படிக்க டைம் கிடச்சிருந்துச்சுன்னா நானும் நல்ல மார்க் வாங்கியிருப்பேன். நீ வீட்டில் எந்த வேலையும் பார்க்குறது கிடையாது, கோச்சிங் சென்டர் போன நீ படிச்சுட்டா, அதே மாதிரி நானும் படிக்க டைம் கிடச்சிட்டுனா நல்ல மார்க்கே வாங்கியிருப்பேன் அப்படின்ற மாதிரி ஆனி சொல்கிறா. எல்லாத்துக்கும் ஏதாச்சும் காரணம் சொல்லிட்டு இருக்காது. ஒழுங்காக படிக்கிற வேலையை பாரு, ஒழுங்காக படிக்கலனா சி கிரேட்லேருந்து டி கிரேட்க்கு போயிடுவேன்ற மாதிரி சொல்கிறான். இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே ஆம்னாட்டிருந்து கால் வருது. நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே செலிப்ரேட் பண்ண போகிறேன்ற மாதிரி ஃபாக்கிர் சொல்கிறான். ஆம்னா உன்னோட ஃப்ரெண்டா, நீ அவ கூட போகக்கூடாதுன்ற மாதிரி ஆனி சொல்கிறா. ஃபாக்கிர் அதெல்லாம் கொஞ்சம் கூட கண்டுக்காம நீ பொசசிவ் ஒய்ஃப் மாதிரி நடந்துக்காதுன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். ஃபாக்கிர் நல்ல மார்க் வாங்கினதுக்காக சமீனா வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்துட்ருக்காங்க. ஆயிஷாவுக்கும் கொடுக்குறாங்க. ஆனியும் நல்ல மார்க் எடுத்துருப்பாளே, நீ ஸ்வீட் கொடுக்கலையான்ற மாதிரி ஆயிஷாவை பார்த்து கேட்குறாங்க. இல்லை ஆனி இந்த டைம் நல்ல மார்க் எடுக்கலன்ற மாதிரி ஆயிஷா சொல்கிறா. முன்னாடிலாம் நல்லா படிக்காத ஃபாக்கிர் இப்போ நல்ல மார்க் எடுத்துட்டு இருக்கான். எப்பவுமே புக்கும் கையுமா சுற்றிட்டு இருக்க ஆனியால் ஏன் எடுக்க முடியலன்ற மாதிரி சமீனா கேட்குறாங்க. ஃபாக்கிர் இப்போலாம் படிக்க ஆரம்பிச்சதுல ரொம்ப சந்தோஷம் தான். ஆனியால் எப்படி படிக்க முடியும்? அவள் வீட்டு வேலை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கா. இதில் ஆளுக்கு ஒன்று ஏதாச்சும் செய்ய சொல்கிறாங்க, எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்கா. அவளால் எப்படி படிக்க முடியுன்ற மாதிரி கேட்குறாங்க ஆயிஷா. என்ன மாதிரி ஒரு மாமியார் கிடைக்க ஆனி ரொம்ப கொடுத்து வச்சுருந்துருக்கணும். நான் இது வரைக்கும் ஆனி ஏதாச்சும் செய்ய சொல்லி கேட்டதே கிடையாது. உன் கூட நான் ரொம்ப வருஷமாக இங்கே வாழ்ந்துட்டுருக்கேன். அன்னைக்கு ஆனி புட்டிங் மேக் பண்ணவே இல்லை, எனக்கு நல்லாவே தெரியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆயிஷா இருந்துட்டு நான் ஆனிக்கு கொஞ்சம் ஹெல்ப் தான் பண்ணேன், தயவு செஞ்சு வீட்டில் யார்ட்டையும் சொல்லிடாதீங்கன்ற மாதிரி சொல்கிறா. இதை போய் நான் எதுக்கு சொல்ல போகிறேன்? நீ ஆனிக்கு சொல்லி புரியவை. ஃபாக்கிர் கூடனுமே சண்டை போட்டுகிட்டே இருக்க வேணாம். ஃபாக்கிர் எப்போவுமே ஆனிக்கு சப்போர்ட் பண்ணுறான், அதே மாதிரி ஆனியும் ஃபாக்கிருக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆம்னா ஃபாக்கிரை மீட் பண்ணுறதுக்கு ரெடியாகி தான் கிளம்பிட்டு இருக்கா. அவங்க அம்மா இருந்துக்கிட்டு இன்றைக்கி டிரைவர் லீவே யார் கூட போக போகிறேன்ற மாதிரி கேட்குறாங்க. என்னோட ஃப்ரெண்டை வர சொல்லியிருக்கேன்ற மாதிரி அவ சொல்கிறா. ஃபாக்கிரை வர சொல்லியிருக்கியா? அவனுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு ஒன்று தெரியும்லன்ற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா நான் இதுக்கு தான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை, நீங்கள் இப்படி தான் ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. மேரேஜ் ஆகிட்டா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கக்கூடாதா? ஃபாக்கிர் வருவான் அப்படின்றதுக்காக நான் ஸ்கூலுக்கு தான் போகாமல் இருக்க முடியுமா, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் சேராமல் இருக்க முடியுமான்ற மாதிரி கேட்குறான். சரி எனக்கு ஒரே ஒரு ப்ராமிஸ் மட்டும் பண்ணு, நான் சொன்னது எல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கான்ற மாதிரி கேட்குறாங்க. எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கும், எதுவும் நடக்காதுன்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறா. ஜம்ஷித் ஆலியாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஆலியாவை உட்காருன்னு சொல்கிறான், ஆனால் அவள் உட்கார மாட்டேங்கிறா. எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, பெரியவங்க இருக்கும்போது அவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு தான் உட்காரணுன்ற மாதிரி சொல்கிறா. எப்படியாவது மேரேஜுக்கு சம்மதம் வாங்கணுமே, அதனால தான் ஆலியா ஓவராக ஐஸ் வச்சு பேசிகிட்டு இருக்கா. ஜம்ஷித் அவங்க அம்மா இதெல்லாம் இருக்கட்டும், உங்கள் வீட்டை பற்றி சொல்லுன்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் சின்ன வயசாக இருக்கும்போதே எங்கள் அம்மா அப்பா இறந்துட்டாங்க, அக்கா மட்டும்தான் இப்போ கூட இருக்காங்க. அவங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, அவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, அதனால் எப்பயாச்சும் தான் மீட் பண்ணுவோன்ற மாதிரி சொல்கிறா. ஜம்ஷித் அவங்க அம்மா இருந்துக்கிட்டு என்னோட பையன் உன்னை மேரேஜ் பண்ணிக்க போகிறான், அதனால் நீ தான் இந்த வீட்டுக்கு பெரிய ஆள் கிடையாது, இந்த வீடு எப்போவுமே என்னோட கண்ட்ரோலில் தான் இருக்கணும், வீட்டில் வேலைக்கெல்லாம் வேறு யாரும் கிடையாது, நீ தான் எல்லா வேலையும் பார்க்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எல்லாத்துக்குமே சரி சரின்னு சொல்கிறா ஆலியா. ஆலியா அவங்க மாமியாரை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக வாட்ச் அப்புறம் சாரீலாம் வாங்கிட்டு வந்திருக்கா. அதை கொடுத்ததும் ஜம்ஷித் அவங்க அம்மா ரொம்ப ஹாப்பியாகிடுறாங்க. இதுதான் எனக்கு பிடிச்ச கலருன்ற மாதிரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எப்படியெல்லாம் இம்ப்ரெஸ் பண்ணணுமோ அது மாதிரி கரெக்டாக ஆலியா பண்ணிட்டா. ஜம்ஷித் அவங்க அம்மாவும் நல்ல பொண்ணு மாதிரி தான் தெரியுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹபீப் ஆயிஷாவை விட்டுட்டு செகண்ட் மேரேஜே பண்ணிக்கிட்டாரு, ஆனாலும் ஆயிஷா பாசமாக தான் இருக்காங்க. ஹபீப்க்கு ஹேர் கட்லாம் பண்ணி விடுறாங்க. ஜம்ஷித் மேரேஜுக்கு அம்மா ஒத்துக்கிட்டாங்கன்ற மாதிரி ஆயிஷா சொல்கிறாங்க. எப்படின்னு கேட்குறதுக்கு என்னன்னு தெரியல, அந்த பொண்ணு ஏதோ மேஜிக் வச்சிருக்கா போல் ஒத்துக்கிட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னால் மேரேஜுக்கு வர முடியாதுன்ற மாதிரி ஹபீப் சொல்கிறாரு. ஏன்னு கேட்குறதுக்கு எனக்கு ஆஃபீஸில் நிறைய ஒர்க் இருக்குது, நான் வெளியே போகணுன்ற மாதிரி சொல்லிடுறாரு. எப்போ பார்த்தாலும் ஆஃபீஸ்ன்ட்டு அதுலேயே இருக்காதீங்க, அந்த ஆஃபீஸ் ஒன்றும் உங்களுக்கு வரப்போகிறது கிடையாது, அது ஃபாக்கிரோடதுன்ற மாதிரி ஆயிஷா சொல்கிறா. ஏன் என்னாச்சுன்ற மாதிரி அவர் கேட்குறாரு. ஃபாக்கிர் இப்போலாம் நல்லா படிக்க ஆரம்பிச்சுட்டா, ஸ்கூல் முடிச்சுட்டு ஆஃபீஸ் வந்துடுவான்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஆஃபீஸ்க்காக நான் பல வருஷம் நாயாக பாடுபட்டிருக்கேன், இந்த சின்ன பையன் வந்து ஒன்றும் பண்ண முடியாது, நான் இதை ஒருபோதும் நடக்க விட மாட்டேன்ற மாதிரி ஹபீப் சொல்கிறாரு. ரொம்ப நாள் கழித்து சாய்க்காவோட பசங்களை காமிக்கிறாங்க. சாய்க்கா அவங்க வீட்டுக்காரர்கிட்ட நம்ம இங்கே வந்து எவ்வளோ நாள் ஆகுது, இன்னும் அவங்கள ஸ்கூலில் சேர்க்காம இருக்கோம், ஏதாச்சும் ஒரு ஸ்கூல் பாருங்கள் சேர்க்கணுன்ற மாதிரி சொல்கிறா. அவர் கொஞ்சம் நாள் ஆகட்டுன்ற மாதிரி சொல்கிறாரு. நம்ம இங்கே தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு தெரிஞ்சிருச்சு, அப்புறம் எதுக்கு டிலே பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கேட்குறா. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா? அதான் இன்னும் உங்கள் அண்ணா அமௌண்ட் தரலைன்ற மாதிரி சொல்கிறாரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவங்க தருவாங்கன்ற மாதிரி சாய்க்கா சொல்கிறா. எவ்வளோ நாளைக்கு தான் வெயிட் பண்ணுறதோ தெரில, வெயிட் பண்ணி நம்ம சேர்த்து வச்ச அமௌண்ட்டெல்லாம் செலவாயிருச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சாய்க்கா பொண்ணுக்கும் இங்கே இருக்கவே பிடிக்கல, நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும், நம்ம அங்கேயே போகலான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இனிமே இதுதான் நம்ம வீடு, இங்கே தான் இருக்க போகிறோன்ற மாதிரி
மாதிரி சாய்க்கா வீட்டுக்காரர் சொல்லிடுறாரு. ஆனி ரொம்ப கோவமாக ஃபாக்கீரை தான் திட்டிகிட்டு இருக்கா. ஃபாக்கீர் மட்டும் வெளியே போகிறான், ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றிட்டு இருக்கான், சம்டைம்ஸ் ஆம்னா கூடயும் பேசிகிட்டு இருக்கான்ற மாதிரி ஃபைசா கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஆம்னா ஃபாக்கீரோட கேர்ள் ஃப்ரெண்ட் உனக்கு தெரியும் தானே அப்படின்ற மாதிரி கேட்குறா. தெரியும், அதனால் என்னன்ற மாதிரி ஆனி கேட்குறா. ஃபாக்கீரை நீ கண்டுக்கிறதே கிடையாது, அவன் எப்படியோ போகட்டுன்ற மாதிரி விட்டுட்டு இருக்க. நம்ம அப்பா மாதிரியே ஃபாக்கீரும் செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டா என்ன பண்ணுவன்ற மாதிரி கேட்குறா. ஆனி அப்போ தான் கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறா. ஃபாக்கீர் நல்ல மார்க் வாங்கினதுனால வீட்டில் இருக்க எல்லாருக்கும் சமீனா ஸ்வீட் கொடுத்துட்ருக்காங்க. ஜஹீருக்கு ரொம்பவே சந்தோஷம். மேரேஜுக்கு அப்புறம் தான் ஃபாக்கீர் நல்லா படிக்கிறான், நான் மேரேஜ் பண்ணி வச்சது தான் கரெக்டுன்ற மாதிரி எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காரு. வாரத்தில் 2 நாளோ இல்லை 3 நாளோ அவனை ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போகலான் இருக்கின்ற மாதிரி சொல்கிறாரு. சாய்க்கா இருந்துட்டு ஃபாக்கீர் ரொம்பவே சின்ன பையன், ஃபஸ்ட்டு அவனோட படிப்பு முடிக்கட்டும், ஆஃபீஸ்க்கு வேணும்னா எங்கள் வீட்டுக்காரை கூட்டிகிட்டு போங்க, என்னோட ஷேரை நீங்கள் கொடுக்குற வரைக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், என்னோட பசங்களையும் நான் ஸ்கூலில் சேர்த்துருவேன்ற மாதிரி சொல்கிறா. ஜஹீர் இருந்துட்டு நான் கூட்டிகிட்டு போகிறேன்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஆனால் சமீனாவுக்கு ஃபராஸ் ஆஃபீஸ் போகிறது கொஞ்சம் கூட பிடிக்கல. இவங்களோட ஃபேஸே ரொம்ப வாடி போயிடுச்சு இதை கேட்டதும். ஜம்ஷித்தோட மேரேஜும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஜம்ஷித் அவங்க அம்மா இருந்துக்கிட்டு எனக்கு ஒரே ஒரு ப்ராமிஸ் மட்டும் பண்ண, எல்லா பசங்களும் மேரேஜுக்கு அப்புறம் ரொம்பவே மாறி போயிடறாங்க, என் கூட நீ எப்போவுமே இருக்கணும், என்னை விட்டு எங்கும் போயிடக்கூடாதுன்ற மாதிரி அவங்க அம்மா ப்ராமிஸ் கேட்குறாங்க. அம்மா நான் அதெல்லாம் மாற மாட்டேன், எப்பவும் போல தான் இருப்பேன்ற மாதிரி ஜம்ஷித் சொல்கிறான். அம்மா ஃபாக்கீர் ஏன் வரலன்ட்டு ஜம்ஷித் கேட்குறாரு. ஃபாக்கீர் வீட்டில் தான் இருக்கான், ஆனால் ஏன் வரலன்ட்டு எனக்கு தெரிலன்ற மாதிரி ஆனி சொல்கிறா. ஆயிஷா இருந்துட்டு அந்த வீட்டோட பழக்கமே இதுதான், யாருமே வரமாட்டாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஃபாக்கீர் மேரேஜுக்கு வராதனால ஆனி ரொம்பவே கோவமாக தான் வீட்டுக்கு வரா. மேரேஜ் முடிச்சுட்டு சந்தோஷமாக வரேன்னு பார்த்தா சோகமாக வர ஏன்ட்டு ஃபாக்கீர் கேட்குறான். மேரேஜுக்கு வந்த எல்லாரும் உன்னை பற்றி தான் கேட்டாங்க, நீ ஏன் வரலன்ற மாதிரி கேட்குறா. உங்கள் அப்பா கூட தான் வரல, அதெல்லாம் கேட்கல, என்னை மட்டும் கேட்குறன்ற மாதிரி ஃபாக்கீர் கேட்குறான். எங்கள் அப்பாவை பற்றி நீ பேசாத, நீ கண்டிப்பாக வந்துருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இப்போ நான் வராதனால எதுவும் மேரேஜ் நின்று போச்சான்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். ஃபாக்கீர் ஃபோனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே தான் பேசிகிட்டு இருக்கான். அம்னா கூட தான் பேசிகிட்டு இருக்கான். ஆனி பேசிகிட்டே இருக்கா, ஆனால் ஃபாக்கீர் அதை கண்டுக்காமல் சேட் பண்ணிகிட்டே இருக்கான். ஆனிக்கோ நீ அம்னா கிட்ட தானே பேசிகிட்டு இருக்க, நான் ஒன்றும் எங்கள் அம்மா மாதிரி இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டேன், ஏதாச்சும் நீ பண்ணிட்டு இருக்கனா வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிடு, உனக்கு எங்கே போகணுமோ என்ன பிடிக்குதோ அதையே நீ பண்ண, அதை வீட்டில் சொல்லிட்டு பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. என்ன ஓவராக மிரட்டிட்டு இருக்க, நான் உனக்கு ஒன்றும் பயப்பட கிடையாது, நான் ஒன்றும் தப்பு பண்ணிட்டு இருக்கல, வீட்டில் இருக்க யாரையும் பார்த்து நான் பயப்பட கிடையாதுன்ற மாதிரி ஃபாக்கீர் சொல்லிட்டு இருக்கான். ஓ, உனக்கு வீட்டில் இருக்க யாரையும் பார்த்து பயம் இல்லையா, வீட்டில் இருக்க யாருக்கும் தெரிஞ்சா பிரச்சனை இல்லையா, சரி நான் அங்கிள்கிட்ட காமிக்க 2 ஃபோனை பிடிங்கிட்டு ஓடிடுறா. ஆனி எல்லாத்தையும் ஜஹீர் கிட்ட சொல்லிடுறா. ஃபாக்கீர் இன்னும் அம்னா கூட பேசிட்டு தான் இருக்கான், மீட் பண்ணிட்டு தான் இருக்கான்ற மாதிரி சொல்றா. இதெல்லாம் உண்மையான்ட்டு ஜஹீர் ஃபாக்கீர் கிட்ட கேட்குறாரு. ஃபாக்கீர் எதுவுமே பேசாமல் நிற்கிறான். ஆனி இருந்துட்டு அவன் எதுவும் பேச மாட்டான், நீங்கள் ஃபோனை செக் பண்ணி பாருங்கன்ட்டு ஃபோனை கொடுத்துட்றா. ஃபாக்கீர் இருந்துட்டு ஆம்னா என்னோட ஃப்ரெண்டு மட்டும்தான், அதுக்கு மேலாம் எதுவும் கிடையாதுன்ற மாதிரி சொல்கிறான். ஜஹீர் ஃபோனில் இருக்க எல்லாத்தையும் பார்த்ததும் ஃபாக்கீரை சப்புன்னு அரைஞ்சிட்றாரு. அடி வாங்கினதுக்கப்புறம் அங்கே இருப்பானா ஃபாக்கீர் வீட்டை விட்டு வெளியே போகிறான். அவங்க அம்மா எங்கே போகிறேன்னு கேட்குறதுக்கு நான் எங்கேயோ போகிறேன் கம்முன்னு போங்கன்ற மாதிரி சொல்கிறான். ஆனி சொன்னது உண்மையான்ட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. ஆமாம், நான் ஆம்னா கிட்ட பேசிட்டு தான் இருக்கேன், ஆம்னா என்னோட ஃப்ரெண்டு, ஸ்கூலில் ஒன்றா படிச்சுட்ருக்கோம், என்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு அவள் மட்டும்தான் இருக்கான்ற மாதிரி சொல்கிறான். ஏன் நான் இல்லையான்ட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. நீங்களாம் எதையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கன்ட்டு கார் எடுத்துட்டு வெளியே போயிடுறான் ஃபாக்கீர். ஜஹீர் ரொம்பவே கோவமாக தான் இருக்காரு. இப்போ தான் கொஞ்சம் நல்லா படிக்கிறான், ஆஃபீஸ்க்கெலாம் கூட்டிகிட்டு போயிட்டு பிஸ்னஸ்லாம் கற்றுக் கொடுக்கலான்னு நினச்சேன், ஆனால் இவன் என்ன இப்படி இருக்கான், நான் தப்பான முடிவு எடுத்துட்டேன்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காரு. இதாண்டா சமயம்ன்ட்டு சாய்க்கா இருந்துக்கிட்டு, ஃபாக்கீர் ரொம்ப சின்ன பையன், அவனாலாம் இதை பார்த்துக்க முடியாது, நீங்கள் ஃபராஸ் ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போங்க, அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவாருன்ற மாதிரி சொல்கிறா. ஜஹீரும் அம்மா அவரை தான் கூட்டிகிட்டு போகணுன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. பாட்டி ஆனியை தான் திட்டுறாங்க. அவங்களுக்குள்ளே நடக்கிற விஷயத்தை இப்படியா வீட்டில் இருக்க எல்லாரும் முன்னாடியே சொல்லுவா, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டான்ற மாதிரி பாட்டி திட்டிகிட்டு இருக்காங்க. ஃபாக்கீர் கார் எடுத்துகிட்டு எங்கேயோ போயிருக்கான். நான் பேசுகிறத கேட்க யாராச்சும் இருக்கீங்களா, எல்லாரும் அவங்கள பற்றி மட்டும்தான் நினச்சிட்ருக்காங்க, நான் பேசுகிறது யாருக்காச்சும் கேட்குதான்ட்டு ரொம்ப கத்துறான். ரோட்டில் உட்காந்து அழுதுட்டு தான் இருக்கான். பாவம், இவன் மட்டும் என்ன பண்ணுவான், இந்த சின்ன வயசுல மேரேஜ் பண்ணதுனால பல பிரச்சனையை இவனு தான் பார்த்துட்ருக்கான். ஆயிஷா ஆனியை தான் திட்டிகிட்டு இருக்காங்க. நான் எல்லார் முன்னாடியும் என்னோட ரைட்ஸ்க்காக பேசினதுக்காக நீங்கள் பெருமை தான் படணும், அதை விட்டுட்டு நீங்கள் என்னை திட்டிகிட்ருக்கீன்ற மாதிரி ஆனி கேட்குறா. இந்த விஷயத்த நீ வீட்டில் இருக்க எல்லாரும் முன்னாடியும் சொல்லியிருக்க தேவையில்ல, என்கிட்ட சொல்லியிருந்தா நான் பேசியிருப்பேன்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யார்கிட்ட பேசுவீங்க நீங்கள், உங்களால் உங்களோட உரிமைக்கே பேச முடியல, இப்போ எனக்காக நீங்கள் எப்படி பேசுவீங்க, என்னோட லைஃப்பும் உங்களோட லைஃப் மாதிரி ஆக விட மாட்டேன், எனக்கு சம்மந்தப்பட்ட மேரேஜ் நடந்துச்சோ இல்லையோ, ஆனால் ஃபாக்கீர் செகண்ட் மேரேஜ் பண்ண நான் ஒத்துக்க மாட்டேன்ற மாதிரி ஆனி சொல்லிடுறா. ஜம்ஷித்தும் ஆலியாவும் மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க சிஸ்டர் ரஹிலா வீட்டுக்கு போகிறாங்க. ரஹிலாவும் ஹபீபை வர சொல்லியிருக்கா. ஹபீப் வந்ததுக்கப்புறம் தான் சொல்கிறா ஆலியாவுக்கு மேரேஜ் ஆகிடுச்சுன்ற மாதிரி. ஏன் ஆலியா நம்மக்கிட்ட சொல்லலை அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. என்னன்னு சொல்லுவா, அக்கா மட்டும்தான் மேரேஜுக்கு வருவாங்க, அக்கா வீட்டுக்கார் வர மாட்டாங்கன்னா சொல்லுவான்ற மாதிரி ரஹிலா சொல்லிட்டு இருக்கா. இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே ஜம்ஷித்தும் ஆலியாவும் வந்துடுறாங்க. ஹபீப் தான் போய் டோரை ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா ஒரே ஷாக்கிங் 2 பேத்துக்கும். ரஹிலா எதுவுமே தெரியாத மாதிரி இவர் தான் நீ கல்யாணம் பண்ணியிருக்க பையனான்ற மாதிரி கேட்குறா. ஆலியாவும் எதுவும் தெரியாத மாதிரி ஆமான்னு சொல்கிறா. ஒரு சிஸ்டர் இருக்காங்கன்னு சொன்னால் அவங்க பேரை கூட கேட்க மாட்டியா, அவங்க குடும்பத்தை பற்றி விசாரிக்க மாட்டியான்ட்டு ஹபீப்
ஹபீப் ஜம்ஷித்தை பார்த்து கேட்குறாரு. நான் அதை பற்றி எதுவும் விசாரிக்கலன்ற மாதிரி ஜம்ஷித் சொல்கிறான். ஐயோ இந்த விஷயம் மட்டும் ஆயிஷாவுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும்ட்டு புலம்பிட்டு இருக்காரு ஹபீப். ரஹீலா இருந்துட்டு சரியான ஆக்டிங்கை போடுறான். என்னோட சிஸ்டர் என்ன மாதிரி கிடையாது, அவள் ரொம்பவே நல்ல பொண்ணு, தயவு செஞ்சு அவளுக்கு கெட்டது எதுவும் பண்ணிடாதீங்கன்ற மாதிரி சொல்கிறா. ஆலியாவும் எதுவும் தெரியாத மாதிரி இவர் தான் ஆயிஷாவோட பிரதரா, அவ்வளோதான் இனிமேல் என் வாழ்க்கை, என்னோட சிஸ்டரை பார்த்ததுக்கப்புறம் என்னை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்காது, டிவோர்ஸ் கொடுத்துருங்கன்ற மாதிரி அவள் சொல்லிடுறா. ஆயிஷாவுக்கு தெரிஞ்சால் என்னை கொல்ல தான் போகிறான்ற மாதிரி ஜம்ஷித் சொல்லிட்டு இருக்காரு. ஜம்ஷித்தும் ஆலியாவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஜம்ஷித் ஒரு வார்த்தை கூட பேசாமல் தான் இருக்காரு ஆலியா கிட்ட. நீங்கள் பேசாமல் இருக்கிறத பார்த்தா எனக்கு பயமாக இருக்குன்ற மாதிரி ஆலியா சொல்லிட்டு இருக்கா. உன்னோட அக்காவால் தான் எங்கள் அக்கா ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கா வாழ்க்கையிலன்ற மாதிரி ஜம்ஷித் சொல்லிட்டு இருக்காரு. உங்களுக்கு என் மேலே டவுட் இருந்தால் நம்ம இப்போவே இந்த ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணிக்கலாம், நான் வீட்டை விட்டு போயிடுறேன்ற மாதிரி சொல்கிறா. நீ நல்லவளாகவே இருந்தாலும் எங்கள் அக்காவுக்கும் அம்மாவுக்கும் ஒன்றை பிடிக்காது, இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறதோ தெரிலன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செய்கிறேன், ஆனால் நான் உங்களை லவ் பண்ணுறது மட்டும் உண்மைன்ற மாதிரி ஆலியா சொல்கிறா. ஆலியா கொஞ்சம் அழுதுட்டு பேசவும் ஜம்ஷித் உடனே மாறிடுறாரு. நீயும் என்னோட ஃபேமிலி தான், நான் எப்படி உன்னை தனியாக விட்டுருவேன், அதெல்லாம் பார்த்துக்கலான்ற மாதிரி ஜம்ஷித் சொல்லிடுறாரு. ஜம்ஷித் ஆலியா ரஹீலாவோட சிஸ்டர்ன்ட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லிடுறான். அவங்க அம்மாவுக்கு கோவம் வந்து உடனே வீட்டை விட்டு கிளம்ப சொல்கிறாங்க. ஆலியா ரொம்ப நல்ல பொண்ணுன்ட்டு ஜம்ஷித் சொல்கிறான். அதெல்லாம் எனக்கு தெரியாது, இவ ரஹீலாவோட சிஸ்டர் தானே, இவளை வெளியே போக சொல்லு, உனக்கு உண்மை தெரிஞ்சும் என்கிட்ட மறைச்சிருந்திருக்கியா, இவ இப்போவே வெளியே போய் ஆகணுன்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஜம்ஷித்துக்கு கோவம் வந்து ஆலியா வெளியே போக சொன்னீங்கன்னா நானும் போயிடுவேன்ற மாதிரி சொல்கிறான். இவளால் நீ என்னை விட்டு போயிடுவியா, இவ அக்காவால் தான் என் பொண்ணோட லைஃபே வீணாகி போய் கிடக்குது, இப்போ நீயும் என்னை விட்டு போறியா, அம்மாவையும் பிள்ளையும் பிரிக்கிறதுக்காகவே நீ இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கியான்ற மாதிரி திட்டிட்டு தான் இருக்காங்க ஜம்ஷித் அவங்க அம்மா. ஹபீபும் ஆயிஷா கிட்ட உண்மையை சொல்கிறாரு. ஆயிஷாவால் நம்பவே முடியல, இது பொய்யா இருக்கணும்னு ஜம்ஷித்துக்கு கால் பண்ணுறாங்க. ஜம்ஷித்தும் கால் எடுக்கல. கடவுள் மேலே சத்தியமாக நான் சொல்கிறது உண்மைதான்ற மாதிரி ஹபீப் சொல்கிறாரு. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சும் இதை என்கிட்ட மறைச்சிருந்துருக்கீங்க, இது எல்லாம் உங்களோட பிளான் தான் அப்படின்ற மாதிரி ஆயிஷா சொல்கிறாங்க. சத்தியமாக எனக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தா நான் இந்த மேரேஜை நடக்க விட்டுருப்பேனான்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அப்போது கண்டிப்பாக இது ரஹீலாவோட பிளானாக தான் இருக்கும், அவள் தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருந்திருக்குன்ற மாதிரி ஆயிஷா சொல்கிறாங்க. நீ எதுக்கு எடுத்தாலும் ரஹீலாவே சொல்லிட்டு இருக்காது, அவளுக்கு எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி ஹபீப் சொல்கிறாரு. நீங்கள் வேணால் இதை நம்பிட்டுருங்க, நான்லாம் நம்ப மாட்டேன், இது கண்டிப்பாக ரஹீலாவோட பிளான் தான்ற மாதிரி ஆயிஷா சொல்கிறாங்க. விசாரிக்காமல் மேரேஜ் பண்ணது உங்களோட தப்புன்ற மாதிரி ஹபீப் சொல்கிறாரு. எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிவிட்டு இப்போ எங்களோட தப்புன்னு சொல்கிறீங்களா, ரஹீலாவோட பிளான் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இந்த மேரேஜ் பண்ணி வச்சா இந்த வீட்டுக்குள்ளே வந்துடலான்ட்டு அவன் நினச்சிட்டு இருக்கா, கண்டிப்பாக அதை நடக்க விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஆயிஷா சொல்கிறாங்க. ஜம்ஷித்திட்ட சொல்லி ஆலியாவை வீட்டை விட்டு துரத்தணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹபீப் இதை கேட்டு சிரிக்கிறாரு. உன் தம்பி வீட்டை விட்டு அனுப்பிச்சிருவானா, அவனால் அவனோட ஒய்ஃபுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை பேச முடியாது, கண்டிப்பாக அவன் வீட்டை விட்டுலாம் அனுப்ப மாட்டான், இது உனக்கும் உன் தம்பிக்கும் உள்ள பிரச்சனை, என்ன நடுவில் இழுக்காதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. ஜஹீர் சமீனா கிட்ட உன்னோட இளவரசனை கூப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்ன இப்போ மட்டும் பாசம் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. பாசம்லாம் ஒன்றும் கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஃபாக்கீரும் நல்ல பையன்தான், அவனுக்கு கொஞ்சமாச்சும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்ற மாதிரி சமீனா சொல்கிறாங்க. அவன் சப்போர்ட் பண்ணுற மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிறான். ஆம்னா கூட இவன் ஃப்ரெண்டாகவே பேசினாலும் எல்லாரும் அவனை தான் தப்பாக சொல்லுவாங்க, அவனுக்கு இப்போ மேரேஜ் ஆகிடுச்சு அதனால் அவன் பேசக்கூடாது, ஆனியை புரிஞ்சு நடந்துக்க மாட்டேங்கிறான், எப்போ பார்த்தாலும் ஆனியை விட்டு விலகியே இருக்கான்ற மாதிரி ஜஹீர் சொல்கிறாரு. அதுக்கு சமீனா இருந்துக்கிட்டு ஒரு கை தட்டினா மட்டும் ஓசை வராது, பார்த்தாலும் ஃபாக்கீரை தான் குறை சொல்லிட்டு இருப்பீங்க, ஆனி எதுவுமே சொல்ல மாட்டீங்க, ஆனியும் புரிஞ்சு நடந்துக்கணுன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. வீட்டில் இருந்தால் அப்படி தான் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க, அதுக்கு தான் நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன், இவங்க டூருக்கு எங்கேயாவது போயிட்டு வரட்டும், அப்போ தான் அவங்க மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்குன்ற மாதிரி ஜஹீர் சொல்கிறாரு. நல்ல ஐடியா தான்ற மாதிரி சமீனா சொல்கிறாங்க. கூடவே சாய்க்கா ஃபேமிலியும் அனுப்பலான் இருக்கேன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஏற்கனவே செலவு அதிகம் ஆகிட்டுருக்குன்னு சொல்கிறீங்க, இப்போ எதுக்கு அவங்களும் கூட போகணுன்ற மாதிரி கேட்குறாங்க. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஜஹீர் சொல்லிடுறாரு. ஃபாக்கீர் ரொம்பவே சோகமாக தான் இருக்கான். ஆம்னா இருந்துக்கிட்டு என்னாச்சுன்ற மாதிரி கேட்குறா. அவன் எதுவுமே சொல்லலை. உன்னோட ஃபேஸை பார்த்தாலே எனக்கு தெரியும் என்னாச்சுன்ற மாதிரி அவள் கேட்குறா. எனக்கு அந்த ஆனியை சுத்தமாக பிடிக்கவே இல்லை, என்னோட வாழ்க்கையே நரகத்தில் இருக்க மாதிரி இருக்குன்ட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். உனக்கு ஆனியை பிடிக்கல தான், என்ன பண்ணுறது, உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சுன்ற மாதிரி ஆம்னா சொல்கிறா. உன்கிட்ட சேட் பண்ணதான் பிரச்சனையே, அதை தான் அவள் பெரிய ட்ராமா மாதிரி கிரியேட் பண்ணி வீட்டில் இருக்க எல்லாத்துட்டையும் சொல்லிட்டான்ற மாதிரி அவன் சொல்கிறான். நான் உன்கிட்ட தப்பாக எதுவும் பேசலைன்ற மாதிரி அவள் சொல்கிறா. எனக்கு புரியுது, ஆனால் வீட்டில் இருக்க யாருக்கும் புரியல, ஆனிக்கும் புரியலன்ற மாதிரி அவன் சொல்கிறான். நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அதனால தான் உன்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், உன்னோட ஸ்டடீஸ்க்கெலாம் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன்ற மாதிரி அவள் சொல்கிறான். என்ன பண்ணுறதுனே தெரில, இந்த ஆனி தான் எல்லாத்துக்கும் காரணன்ற மாதிரி ஆனி தான் திட்டிகிட்டு இருக்கான் ஃபாக்கீர், ஆனி அப்புறம் சாய்க்கா ஃபேமிலி இவங்க எல்லாத்தையும் ஜஹீர் டூருக்கு போக சொல்லியிருக்காருன்ற மாதிரி சமீனா ஆயிஷாட்ட சொல்கிறாங்க. ஆயிஷா எதுவுமே பேசாமல் அழுதுட்டுருக்கா. ஏன் அழுகிறேன்னு கேட்குறதுக்கு நான் ரொம்பவே அன்லக்கி,
என் வாழ்க்கையில் எதுவுமே நல்லதாகவே நடக்கிறது இல்லை. ரஹிலா அகைன் ஒரு ட்ராமாவை ஸ்டார்ட் பண்ணிட்டா. அவளோட தங்கச்சி என்னோட தம்பிக்கு கட்டி வச்சிட்டான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆலியா தான் ரஹிலாவோட சிஸ்டர்னு உனக்கு தெரியாதான்ற மாதிரி கேட்குறாங்க. எனக்கு எதுவுமே தெரியலன்ற மாதிரி ஆயிஷா சொல்கிறாங்க. இதில் உன்னோட தப்பு எதுவும் இல்லை, கண்டிப்பாக அவன் ஒரு நாள் வருத்தப்படுவான்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு ஏன் பொண்ணு நிலைமையை நினச்சாதான் பயமாக இருக்குன்ற மாதிரி ஆயிஷா சொல்கிறாங்க. ஏன் இப்படி சொல்கிறன்ற மாதிரி சமீனா கேட்குறாங்க. நீங்கள் நல்ல முறையாக ஃபாக்கிரை வளர்த்துருக்கலாம், ஆனால் ஃபாக்கிர் இந்த குடும்பத்தோட வாரிசு தான், அதனால தான் எனக்கு பயமாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. எதனால் அப்படி சொன்னாங்கன்னா, ஹபீப் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு, ஃபாக்கிரும் ஒரு வேளை அப்படி பண்ணிடுவானோன்ற எண்ணத்தில் தான் அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனி ரூமில் படிச்சுட்டு தான் இருக்கா. கடைசியில் ஃபாக்கிரே வந்து நீ என்ன தான் நினச்சிட்டு இருக்க, ஓவராக பண்ணிகிட்டு இருக்க, வீட்டில் இருக்க எல்லாரும் முன்னாடி என்ன அவமானப்படுத்தணும்னு எதுவும் பிளான் போட்டு வச்சுருந்தேன்ற மாதிரி கேட்குறான். பிளான் போடுற அளவுக்குலாம் எனக்கு அந்த அளவுக்கு டைம் கிடையாது, நமக்கு மேரேஜ் ஆகிருச்சுன்ட்டு உனக்கு ஞாபகப்படுத்துறேன்ற மாதிரி சொல்கிறா. அட்லீஸ்ட் நமக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். வீட்டில் இருக்க எல்லாரும் முன்னாடி நம்ம ஒரு நல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம்னு நீ சொல்லியிருந்த, நானும் அப்படியே தான் நடந்துட்டு இருந்தேன். ஆனால் உன்னோட கோவம் இப்போ ரொம்ப அதிகமாகிடுச்சு, நீ ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்க, இனிமேல் ஃப்யூச்சரில் அப்பெல்லாம் இருக்க மாட்டேன்ற மாதிரி ஃபாக்கிர் சொல்லிட்டு போயிடுறான். ஆயிஷா அவங்க அம்மா வீட்டுக்கு தான் போயிருக்கா. அவங்க அக்கா யார் என்னன்னு விசாரிக்காமையேவா மேரேஜ் பண்ணிப்பேன்ற மாதிரி அவங்க தம்பியை திட்டிகிட்டு தான் இருக்கா. நான் விசாரிக்காமல் விட்டுட்டேன், எனக்கு எதுவும் தெரியாதுன்ற மாதிரி அவன் சொல்கிறான். கண்டிப்பாக அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து இந்த வீட்டை ஏதோ பண்ண போகிறாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா ஆயிஷா. அதெல்லாம் எதுவும் நடக்காது, ஆலியா ரஹிலாவோட ஃபேஸையே நம்ம பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டான்ற மாதிரி ஜம்ஷத் சொல்கிறான். இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே ஆலியா கொண்டு வந்து காஃபி கொடுக்குறா ஆயிஷா கிட்ட. ஆயிஷா அதை தட்டி விட்டுறாங்க. அது ஆலியா கையிலேயே பட்டுறது. ஜம்ஷத் அவங்க அக்காவையே திட்டிடுறான். இவங்கெல்லாம் ஒரு நாளும் புரிஞ்சுக்க மாட்டாங்கன்ட்டு ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். நான் வேணும்னே பண்ணலை, தெரியாமல் தட்டி விட்டேன்ற மாதிரி ஆயிஷா சொல்கிறா. ஜம்ஷிதா இவ்வளோ மாறிட்டான்ட்டு அவங்க அம்மாவால் நம்பவே முடியல. ஆல்ரெடி செலவு அதிகம் தான் ஆகிட்டுருக்கு, இப்போ இதில் டூர் வேறு போகணுமன்ற மாதிரி பாட்டி திட்டிகிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்ததுலேருந்து எங்கேயுமே போனதில்லை, இப்போ தான் டூருக்கு போகலான்னு சொல்லியிருக்காங்க, அது உங்களுக்கு பொறுக்கலையா? இது ஜஹீரண்ணா எடுத்த முடிவு நல்லதுதான்ற மாதிரி சாய்க்கா சொல்லிட்டு இருக்கா. நீங்கள் மட்டும் டூருக்கு போகிறது தெரிஞ்சால் ஃபெமி ரொம்பவே கோவப்படுவான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க பாட்டி. இது நாங்கள் எடுத்த முடிவு கிடையாது, அண்ணா எடுத்த முடிவு, அவங்களே பார்த்துக்குவாங்கன்ற மாதிரி சாய்க்கா சொல்லிடுறா. ஜம்ஷித் வீட்டில் யாருமே சமைக்கல போல, அவங்க அம்மா ஏன்டா சமைக்கலன்ற மாதிரி கேட்குறாங்க. ஆலியா கையில் டீ கொட்டிருச்சுல, அதனால் அவள் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா, நான் தான் எந்த வேலையும் செய்ய வேணான்னு சொன்னேன்ற மாதிரி அவன் சொல்கிறான். ரொம்ப தண்டா நடிக்கிறா உன்னோட ஒய்ஃபு, அவள் கையில் போய் என்ன தீயா வச்சாங்க, 2 சொட்டு காஃபி தண்ணி கொட்டினதுக்கு ஓவராக தான் நடிச்சிட்டு இருக்கான்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஜம்ஷித் இருந்துட்டு நான் தான் ஆயில்மெண்ட் போட்டேன், என் கை ரொம்பவே இதாயிருச்சு, அக்கா பண்ணது தான் தப்பு, அவங்ககிட்ட சொல்லி புரிய வைங்க, என் ஒய்ஃபை இனிமேல் அவங்க எதுவும் சொல்லக்கூடாதுன்ற மாதிரி ஜம்ஷித் சொல்கிறான். பரவாயில்லடா, ரொம்பவே மாறிட்ட, உன்னோட மகாராணி ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கணும், நான் போய் கிச்சனுக்கு போய் சமைக்கணுமா, நல்லா இருக்குடான்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஜம்ஷித் மேரேஜுக்கு அப்புறம் ரொம்பவே மாறிட்டான். சமீனா ஆனியையும் ஃபாக்கிரையும் கூப்பிட்டு வச்சு தான் பேசுகிறாங்க. உங்கள் அப்பா உங்களை டூருக்கு போயிட்டு வர சொல்லியிருக்காங்க, கூட சாய்க்கா ஃபேமிலியும் அனுப்புகிறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க 2 பேருமே எங்களுக்கு இந்த டூர் பிடிக்கல, நாங்கள் போக மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் போய் தான் ஆகணும், உங்கள் அப்பா பேச்சுக்கு மறு பேச்சு இங்கே கிடையாது, உங்களுக்கு தைரியம் இருந்தால் நீங்களே போய் எங்களால் போக முடியாதுன்னு சொல்லுங்கன்ற மாதிரி சமீனா சொல்கிறாங்க. இப்படி ஒரு தண்டனையாக எங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஃபாக்கிர் கேட்குறான். டூர் தானே, போயிட்டு வாங்க, ஜாலியாக இருக்கும், கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்கும், எத்தனை நாளைக்கு தான் நீங்கள் இப்படி சண்டை போட்டுகிட்டே இருக்க போகிறீங்க, என்ன நடந்துச்சோ அது நடந்து முடிஞ்சிருச்சு, இந்த லைஃப்பை நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும், இனிமேல் நீங்கள் உங்களை மாற்றிக்கிட்டு தான் ஆகணுன்ற மாதிரி சமீனா சொல்லிடுறாங்க. அவங்க 2 பேரும் சரி நாங்கள் போகிறோம்ட்டு சொல்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.